ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி மினி ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நான் ஒன்று ஒன்றா. இப்போ வந்து சம்மர் ஹாலிடேங்கிறதுனால வந்து நானும் அக்கா வீடு அங்கே அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். தம்பி எல்லாருமே வந்து விளையாடுறதுக்கு வந்து கொஞ்சம் சம்மர் வெயிலாக இருக்குது, வெளியில் விளையாட வைக்க முடியாது. சரி, வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுத்து தம்பி விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் சொல்லியிருந்தா. சரின்ட்டு அப்புறம் தம்பிக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதனால் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் போயிட்டு வந்திருந்தோம். இது வந்து பேஸ்கெட் பால்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 799 நினைக்கிறேன். இது வந்து நம்ம பேஸ்கெட் பால் நம்ம வந்து எங்கேயாவது ஒரு ஹூக் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் மாட்டி வச்சுட்டு நம்ம பாலை வந்து தூக்கி போட்டோம்னா அதில் வந்து கீழே வந்து நாட்டு இருக்கும்னா அது வெளியே வரும். இதெல்லாம் கொஞ்சம் தம்பி கொஞ்சம் விளையாட வீட்லேயே கொஞ்சம் ப்ளே மாதிரி விளையாடுவான், வெளியில் வெயிலில் போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். மெயினாக நாங்கள் ஷாப்பிங் போனதே வந்து கேரம் போர்டு அவனுக்கு வாங்கி கொடுக்கணும். கேரம் போர்டு வந்து அவனுக்கு பேசிக்காக வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போனது. கொஞ்சம் பக்கத்துலேயே அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பசங்களாம் இருக்காங்க, எல்லாமே வந்து சேர்ந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரம் போர்டு வாங்கிட்டோம். கேரம் போர்டு வந்து 1500 வந்துச்சு. காயின்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக வாங்கி 1500 அரௌண்ட் வந்துட்டு. அப்புறம் தம்பிக்கு ஆல்ரெடி வந்து நான் பர்த்டே விளாக் போட்டிருப்பேன். அதில் வந்து எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்டேன். அவனுக்கு பவுச் மட்டும் வாங்கி கொடுக்காம இருந்தேன், அதனால் பவுச்சும் வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் கோம்பு வந்து அப்பாவுக்கு ஒன்று, தம்பிக்கு ஒன்று, பாப்பாவுக்கு ஒன்று. இது வந்து நார்மலாகவே இது வந்து சீவுனா நல்லாயிருக்கும், அதனால் அது பாப்பாவுக்கு வாங்கினேன். அப்புறம் தம்பிக்கு வந்து எல்லாமே வாங்கிட்டா பாப்பா வாங்கலை அப்படின்னு நினப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து அந்த 5 பால் வாங்கினோம். அது 79 ரூபா இருந்தது அதோட ப்ரைஸு. மெயினாக பாப்பாவுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆல்ஃபபெட்டில் இது வந்து லேமினேஷன் பண்ணி இருக்கிறதுனால பாப்பாவுக்கு வந்து கிழிக்காமல் பத்திரமா பார்த்துக்கிறா. அதனால் இது வந்து அது வாங்கினா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும். அப்புறம் தம்பிக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்லிப்பரும் அக்கா வாங்கினா. அப்புறம் இந்த பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அங்கே பார்க்கும்போதே ரொம்ப ஒரு கலரே எனக்கு ஒரு அட்ராக்ட் பண்ணது. இதோட ப்ரைஸ் வந்து 249 நினைக்கிறேன். இதுக்கு வந்து 3 மக்கோடு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டீலில் தான் ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்குது. நம்ம பாப்பா வந்து இப்போ 1/2 லிட்டரில் வந்து ஷப் பண்ணி குடிக்கிற பாட்டில் தான் வச்சுருக்கா. நம்ம ரொம்ப லாங்காக போனோம்னா அந்த தண்ணி பற்ற மாட்டேங்குது, நம்ம எக்ஸ்ட்ரா இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் இது ஒரு பாட்டில் வாங்கிட்டேன். அப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் நான் தைக்கிற வேலையெல்லாம் எனக்கு கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் திங்ஸ் தைக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுனால இந்த கேன்வாஸு, த்ரெட்டு, இந்த லேஸு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் ப்ளவுஸுக்கு வந்து நிறையா லைனிங் இல்லாமல் இருந்தது, அதுவும் வந்து லைனிங்லாம் வாங்கிட்டேன். தம்பிக்கு வந்து யூனிஃபார்மே வாங்கியாச்சு. ஏன்னா நாளை தள்ளனா அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தம்பிக்குமே கர்ச்சிஃபு, லஞ்ச் டவலு, யூனிஃபார்ம் 2 செட்டு வர மாதிரி வந்து எல்லாமே அக்கா வாங்கிட்டா தைக்க கொடுக்கறதுக்கு. தம்பிக்கு வந்து எல்கேஜி வாங்கினதே எல்கேஜி, யூகேஜி எல்லாமே பேக்லேருந்து எல்லாமே அதே யூஸ் பண்ணிட்டான். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து அக்கா வந்து எல்லாமே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுத்துட்டா. அப்புறம் திருவிழாலாம் ஊரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கானது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் டேஸ்க்கு அப்புறம் நான் பொட்டு, பிந்தி, நெயில் பாலிஷு, வளையல் அப்படிலாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து இந்த சப்ஜா விதை, அப்புறம் அந்த நூடுல்ஸ், ரோஸ் மில்க் எசன்ஸ், பேரிச்சம்பழம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் அக்கா வாங்கியிருந்தா. அப்புறம் வந்து பாப்பாவுக்கு எதுவுமே வந்து அண்ணன் எது வச்சுருக்கானோ அதை தான் வாங்குவான். அவன்கிட்ட போட்டி போட்டுட்டு தான் இருப்பாள். அவளுக்கு செப்பரேட்டாக வாங்கி கொடுத்தாலும் அவன் என்ன வச்சுருக்கானோ அதை தான் போய் பிடுங்குவா அவள். அப்புறம் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.